உடலுக்கு பல ஆரோக்கியமான சத்துக்களை கொடுக்கக்கூடிய மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்வது? அதுவும் கிராமத்து ஸ்டைல்ல எப்படி செய்வது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 1 கிலோ மொச்சக்காயை வாங்கி அந்த கொட்டையை உரித்து கொள்ளலாம். பாருங்கள் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா காயும் உரிச்சிட்டு இது என்ன பண்ணுறோம், அந்த கொட்டைகளை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணுங்க. அதுமாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த கொட்டையை பிதக்கணுங்க. அதாவது அந்த கொட்டையில் மேலே இருக்கிற தோலை எடுக்கணும். இதுக்கு பிதக்கம் பருப்பு என்று கூட பேர் சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது. என்னென்ன சக்திகள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். முதல்ல எப்படி செய்வதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் பிதிக்காச்சு. இப்படி தான் கொட்டை இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பச்சைக்காயவே சாப்பிட்லான்னு போல இருக்குது. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மொச்சக்கொட்டை இப்போ பிதக்கும் பருப்பாக மாறிவிட்டது. சரிங்க, இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலாம்? சிறு வெங்காயம் சிறிதளவு தோல் உரித்து கொள்ள வேண்டும். வெள்ளைப்பூண்டு தோல் உரித்தது. நாட்டு தக்காளி 2 போதுங்க. இது ஒரு பாண்டில் எடுத்து வச்சுக்கலாம். சிறு வெங்காயத்தில் நிறையா சக்தி இருக்கிறதுனால சிறு வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு தேங்காய் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு தேங்காய் புதுசாக உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உரித்து வச்ச அந்த வெங்காயத்தில் நம்ம கொத்தமல்லி மஞ்சள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அப்படியே பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி விட்டு அதுக்கப்புறம் வணக்கணும். இது நல்லா வணக்கணும். கேஸ் வச்சு நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கி பாருங்கள். நல்லா வணங்கின பின்னாடியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது ஒரு டேஸாவில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றி வழக்கமாக நம்ம தாளிப்பீங்க இல்லைங்களா, அது மாதிரி எல்லாமே செய்யணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. சிறிதளவு கருவேப்பிள்ளை. இது தோட்டத்து கருவேப்பிள்ளை தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கடுகு கொஞ்சம் எண்ணெயில் கொச்சோடனே அது கொஞ்சம் கடுகு போடுங்க. அது படப்படன்னு வெடிக்கும்போது கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இது கிராமத்து ஸ்டைலில் செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் பாட்டி சொன்ன அந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறாங்க. நல்லா சக்தியாகவும் இருக்கும். கருவேப்பிலை நிறையா சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்ம உரித்து வச்ச அந்த பருப்புகளை இதில் பேசலை போட்டுக்கலாம். பிதக்கம் பருப்பை நம்ம பேசலை போட்டு வணக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியான குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இதில் நிறைய சக்திகள் இருக்குது. என்னென்ன சக்திகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் வீடியோ கடைசியில் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா பருப்பும் அதில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு ஒரு கிளறி விடுங்க. ஆனால் அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள் எல்லா பருப்பும் அதில் போட்டாச்சு. பிதக்கம் பருப்பு மொச்சக்கொட்டை தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுங்க. அப்புறமா கூட சேர்த்திக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மசாலா பொடிங்க. கறி மசாலா போட்டுக்கோங்க. கறி மசாலா மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செம டேஸ்டியாக இருக்கும். இது கறி மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இருக்கோம். போட்டு நல்லா ஒரு குலுக்கி இல்லைனாங்க ஒரு கரண்டியில் கூட கிளறி விட்ருங்க. போட்டு அடுப்பில் வச்சு விட்டு பாருங்கள் நல்லா வணக்கட்டுங்க. மசாலா அதெல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக அதில் ஏறிக்கிச்சு. சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொள்ளுங்கள். வேகிறதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேகும் இல்லைங்களா, அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பாருங்கள் வெங்காயம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக்கி அது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட பார்த்திங்கனாக்கா லவங்கம் பட்டை சிறிதளவு சேர்த்தி கொள்ளலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டு மாதிரி வந்துடுங்க. கொஞ்சோண்டு பட்டை, மிளகு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நன்றாக அரைத்து கொள்ளலாம். இஞ்சி சிறிதளவு சேர்த்திக்கோங்க. இஞ்சியிலும் நல்லா மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் போட்டு மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ளவும்.
இதில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மசாலா. இது வந்து அப்புறமே சிறு வெங்காயம், வெள்ளை பூண்டு, கொஞ்சோண்டு அந்த கொத்தமல்லி தூள்லாம் போட்டுருந்தீங்களா அதுவும் அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் போட்டிருக்க அத்தனையும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையிலிருந்து எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொச்சக்கொட்டையும் பயனுள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு அதுவும் மிக்ஸியில் தனியாக ஆட்டிக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. இப்போ மொச்சக்காய் சீசன் இல்லை. அது ஜனவரி மாதம் தான் அதிகமாக கிடைக்கும். கிடைக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து செய்வோம். இது போல் வாரத்துக்கு 2-3 தடவையும் செஞ்சுடுவோம். அது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த பருப்பெல்லாம் கொதி வந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டியில் வந்து வாரி கையில் அமுத்தி பார்த்தாவே தெரியும். பாருங்கள், ஒரு விரல வந்து பருப்பு வந்து விரல நல்லா நசுங்கிச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கொதிக்குது. மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். பருப்பு வந்து கையில் நசுங்குனுச்சுனாக்கா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மசாலா, நம்ம ஆட்டி வச்ச அந்த மசாலா வந்து அது நல்லா கொதி வந்துச்சுன்னா மசாலா அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. மசாலாலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருமோன்னா அதுதாங்க குழம்பு ரெடி ஆகிடுங்க. வேறு எதுவுமே செய்ய தேவையில்ல. இதில் வந்து அந்த மொச்சக்கொட்டை வெந்த பிறகு தான் மசாலாலாம் ஊற்றணும். மசாலா ஊற்றின பின்னாடி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்ச பின்னாடி இறக்கி வைத்து விடலாம். இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் காரம் போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வெந்துடுச்சிங்க. செம்ம வாசனையான குழம்பு, கறி குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இது கூட வந்து இட்லி தான் செஞ்சுருக்கோம். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இதுதான் குழம்பு. நல்லா கெட்டியாக நல்லா வந்திருக்கு. இட்லி வச்சுருக்கேன். இட்லி கூட இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை கூடயும் சாப்பிட்லாம், களி கூட சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இட்லி நல்லா பூ மாதிரி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்க, இதனுடைய பலன்கள் என்னென்ன அது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூவாக பாருங்கள். இந்த மொச்சைக்கொட்டை சாப்பிடுவதால் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுன்னு தெரியுங்களா? அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் கலோரிகளை எரித்து உடல் எடையை வேகமாக குறைக்க உதவுகிறது. இதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து எலும்புகளை வலுவாக்கிறது. அதிக அளவு இரும்பு சத்து இருப்பதால் இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்கிறது. இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்து நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கிறது. பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி இதய நோய் வராமல் தடுக்கிறது. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து சோர்வை நீக்கி உடல் ஆற்றலை அதிகரிக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான போலேட் சத்துக்கள் இதில் இருப்பதால் கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. முக்கியமான குறிப்பு: மொச்சைக்கொட்டையை நன்கு வேக வைத்து உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. மொச்சைக்கொட்டையை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை உங்களுக்கு வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்கள்.